நம்ம சீட்டு பக்கத்துல மேகனா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா ஜாலியா இருக்கும். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுறவா சேர்ந்து வசிக்க, முக்குத்தி மின்னல் நலுத்திவம் ஏத்தி வச்சது என்ன, உனினா லூசு 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 லூசுன்னு சொல்லிதான் நான் லூசாவே போயிட்டேன். ஆமா சொல்லணும், நான் மட்டும் டைட் ஆயிட்டேன். சாவியை கொடுத்துட்டு போடி, வாசல்லே உட்காருவா. ஐயோ மறந்துட்டேங்க, நான் ஒரு கிறுக்கி. லூசுன்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறா. என்ன வந்து பாக்குறீங்க? நீங்க லூசா நான் லூசா? நான் தாண்டி லூசு. அத நான் தனியா இருக்கும்போது சொல்லாதீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க. இல்ல கரெக்ட். ஆக்சுவலா சுனில் தான் கல்யாண வீட்டுல டிராப் பண்ண, நான் கல்யாண வீட்டுல தான் தங்கினேன். பாத்தியா, அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அதை மறந்துட்டேன். அது வாய்ஸ் ஸ்லிப் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி என்ன அப்படி பார்க்காத டென்ஷன் ஆகுது. உண்மையதான் சொல்றேன். அது நேத்து அடிச்சு எக்ஸ்ட்ரா 2 லான்ச் போட்ட மாதிரி ஒன்று ஆச்சு பாரு. ஐயோ சொல்லுமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ லவ் யூ. நீ மட்டும் பொண்ணா இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி பையனை லவ் பண்ணிருப்பியா? நான் இதுக்கு என்ன மாதிரி பையனை லவ் பண்றேன்? நல்லா ரிச் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன். இப்ப நான் மட்டும் என்ன இதுக்கு லவ் பண்ணுவேன்? புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். சண்டை வந்தாதான் அது குடும்பம். நீங்க எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, அதை நாங்க வாங்கிக்கிறோம். ஏன் உங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்கா, அடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏதோ புருஷன் கோபமா இருக்காரு அப்படின்னு அந்த அடியை கூட வாங்கிக்கிறோம். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க தூங்குறீங்க பாரு கொரட்டை விட்டு, அதைத்தான் என்னால தாங்கவே முடியல. எப்படி அப்படி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருது? ஐயே ஓய் பபுட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னடி? எலிக்கு பேண்ட் போட்டா என்ன ஆகும்? எலிபென்ட் ஆயிடும். நீ முதல் பேண்ட போடு வந்துட்டான்.